படத்துல கரெக்ட் இந்த பாட்டுல. ஓகே, ஆசை மாமன். நீங்க என்ன நினைச்சு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க, ஆனா அது எதெல்லாம் நடக்கல? தலுக்குல குலுக்குல இவளுக்கு எற சொல்ல எவன்தா. நானே சமைச்சிட்டு தான் எழுப்புற மாதிரி எல்லாம் ஆயிரும். சுடிதார் போட்டு எங்கேயோ போறாங்க அந்த மாதிரி இருப்பாங்க சார். சிட்டியில வந்து எங்க போனாலும் கேள்வி கேட்க ஆள் இல்லை சார். கூப்பிடுங்க. என்னப்ப அத்தான் அத்தான் ஏங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க. மணி 12,000 ஏதாவது ஆர்டர் பண்ணி ஆர்டர் சாப்பிடுவோம். பண்ண இது ஆரம்பத்திலே செஞ்சிருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினச்சேன். 10 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் முடிச்சு. இன்ன வரைக்கும் மல்லிகைப்பூ வச்சு நான் பார்த்ததில்ல. சொரு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட எதற்கு. மனைவிக்காக நீங்கள் பாடும் பாடல், கிராமத்து பாடல். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை. நகரத்து வாழ்க்கைக்கு வாங்க அப்படின்னு அழைக்கக்கூடிய பெண்களும், இல்ல நான் கிராமத்து பொண்ணை கட்டினது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை, நான் நினைச்ச வாழ்க்கையை வாழ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுமாக 2 தரப்பு இருக்கு. ரைட்டா? மனைவி நினைச்சு ஒரு கிராமத்து பாடல் பாடனா என்ன பாடுவீங்க? யாருக்காவது பாட வருமா? எனக்கென பிறந்தவ ரக்க கட்டி பறந்தவ இவதான். சின்ராசனை பாட ஆரம்பிச்சிட்டாரு, இனிமே குழந்தை அழுகி நிறுத்திடும். தலுக்குல குலுக்குல இவளுக்கு எற சொல்ல எவன்தா. யாரு இந்த படத்துல கரெக்ட் இந்த பாட்டுல. ஓகே, ஆசை மாமன். ஒய் பிளாக் ஷாம் பிளாக். மனைவிக்காக நீங்கள் பாடும் பாடல், கிராமத்து பாடல். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை. சொரு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட எதற்கு. ஆனா எனக்கு பிடிக்கல. நீங்க என்ன நினைச்சு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க, ஆனா அது எதெல்லாம் நடக்கல? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? நான் வந்து அத்தான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன், மாமான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன். அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. முதல்ல இருந்தே நடக்கல. எனக்கு தோணலை சார். அது கொஞ்சம் சொந்தம் இல்லை, கொஞ்சம் அசல் தான் அவரு. ஏங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க. தெரியுது, நீ மூடு. கேட்டிருக்கீங்களா? ஒரு தடவை சொல்லுப்பா அந்த மாதிரி. எப்பவும் கேட்டுட்டு தான் சார் இருக்கான், இப்பவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஷாக்கா இல்ல? எனக்கு ஏற்கனவே ஷாக் ஆயிருச்சு. கூப்பிடுங்க. என்னப்ப அத்தான் அத்தான் குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உங்களை காதலிக்கிறேன்னு சொல்ல நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஐ லவ் யூ அத்தான். ஐ லவ் யூ அத்தான். அரே என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஓகே, லிஸ்ட் இதெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணேன், இதெல்லாம் செய்யல. காலையில் அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிருவா எனக்கு நம்பிக்கையில் முதல் விஷயமா நினச்சேன் சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஆனால் இது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 8, 9 எந்திரிக்கலாம். ஆனால் இது நாள் வரைக்கும் அவள் எந்திரிச்சதே இல்லை. நானே சமைச்சிட்டு தான் எழுப்புற மாதிரி எல்லாம் ஆயிரும். மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. வந்து நாங்கள் வந்து கிராமத்தில் இருந்து ஜாயின்ட் ஃபேமிலி சார். அது மாதிரி நாங்களும் இருப்போம்னு எதிர்பார்த்தோம். இப்போ இல்லை, தனி கொடுத்தனம் இருக்கோம். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. எத்தனை வருஷமா அப்படி வெளியில போகணும் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க? மேரேஜ் ஆனதுமே நாங்க நினைச்சிருக்கேன் சார். அப்பையிலேருந்து இந்த ஐடியால தான் இருந்தீங்க. நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சிக்கு எதுக்குடா ஃபிளாஷ்பேக்? ஸோ கிட்டத்தட்ட 12 வருஷம் பிளான். எஸ் சார். நிச்சயம் பண்ணப்பவே எடுத்த முடிவு தானே இது? ஆமா சார். ரைட்டு. மாஸ்டர் பிளான். கிராமத்துல வந்து நம்ம எங்கேயோ போனா கூட சுடிதார் போட்டு எங்கேயோ போறாங்க அந்த மாதிரி இருப்பாங்க சார். சிட்டியில வந்து எங்க போனாலும் கேள்வி கேட்க ஆள் இல்லை சார். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அவங்கள முத பார்த்தது வந்து ஊர் திருவிழாவில் தாவணி போட்டு மல்லிகைப்பூ வச்சு பார்த்தேன் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினச்சேன். 10 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் முடிச்சு. இன்ன வரைக்கும் மல்லிகைப்பூ வச்சு நான் பார்த்ததில்ல. அவுட்டிங்னாலே பீச்சு, மால் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம். அங்கே போயிட்டு மல்லிப்பூ இந்த ட்ரெஸ் கோடுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்களே சார். எனக்கு வீக்லி ஒன்ஸ் பழைய சோறு சாப்பிட பிடிக்கும். இப்போ பழைய சோறுன்னு கேட்க வந்தாலே பட்டிக்காடு அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பற்றி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட. ஊர்ல இருக்க முடியல. ஸோ இப்போ ஜாபுக்காக சிட்டி வந்தாச்சு. போடாப்பா போய் நல்லபடியா பொழைங்க நம்ம வயலுக. லைக் ஒரு வீட்டில் ஒரு அருவாமனை இருக்குன்னா அருவாமனை யூஸ் பண்ணக்கூடாது, கத்தி தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எங்கேயுமே கயிறு கட்டக்கூடாது. எல்லாமே ஒரு துண்டு எமர்ஜென்சிக்கு வேணும்னா கூட ஒரு கபோர்டுக்குள்ளே போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி தட்டுலாம் யூஸ் பண்ணக்கூடாது, பிளேட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ இட்லி தோசை அந்த மாதிரி இல்லாமல் சப்பாத்தி ஓட்ஸ் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இருக்கும். ஐயோ 6 வேளை சோறு தின்னாலும் மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. அவங்க வீடு தான் கிராமம் மாதிரி இருக்குல்ல, அப்புறம் சிட்டில இருக்கப்போ சிட்டி வீடு மாதிரி தானே இருக்கணும். உன்னை எல்லாம் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. ஏன் அவங்க கூட எல்லாம் சேர்த்து நீ எப்படி குடும்பம் நடத்த போறியோ? ரூம்ல எதுக்கு சார் கொடி கயிறு? 10 ரூபாய் கயிறு வாங்கி கட்டினா முடிஞ்சிடும் சார். அதுக்கு ஒரு ஸ்டாண்டு அமேசானில் ஆர்டர் பண்ணி. அது நல்லா இல்லை சார். அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவனுக்கு அந்த வீடு சொந்தம் தானே. வந்து காரைக்குடி பக்கம் சார், அவங்க நல்லா ஸ்பைசியாக நான்வெஜ்லாம் நல்லா சமைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி இல்லை சார். இல்லை சார், ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ஹாஸ்டல்லே இருந்ததுனால அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸாக சமைக்க எல்லாம் கற்றுக்கல. அதுக்கு என்னங்கிறப்ப சார் என் ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்க. எனக்கு டின்னர் வந்து டெய்லி ஒரு மெனு வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மனுஷன் சாப்பிடுவானா இத? அவங்க என்ன டின்னர் செய்யறதுன்னு என்ன கேட்பாங்க, நான் பதிலுக்கு அவங்க கிட்ட கேட்பேன். மணி 12 ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இது ஆரம்பத்திலே செஞ்சிருக்கலாம் சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஆமாம், அதுவும் நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு பிறகு நான் அவங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுப்பேன், அவங்க எனக்கு சிக்கனு இறால் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு யாருக்கு வீட்டுக்கு தெரியாமல் போய்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்ன பண்ணிடணும்னா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாமலே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது நல்லா போகும் இல்லை அமைச்சரே? என்ன ஒரு புத்திசாலித்தனம். எனக்கு வந்து தோசை பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு அலுப்பாக இருந்ததுன்னா நான் ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் அவர் அப்படி சாப்பிட மாட்டார். அதில் பொடி போட்டு, அதில் அந்த வெங்காயம் கட் பண்ணி போட்டு, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி, இப்படி ஒரு ஃபார்மேட்டே இருக்கும் சார். இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு. நான் கிராமத்து பொண்ணு தான், ஆனால் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ட்ரெடிஷ்னலாகவே ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறத அக்செப்ட் பண்ண முடியாது சார். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தானே சிட்டியை பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அன்னைக்கு ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா சார்? 3 வேளையும் பக்கத்தில் நின்று பரிமாறணும் சார். அவர் சாப்பிட 1 hour ஆகும். பக்கத்தில் நின்று சாப்பிடுங்க, உப்பு வச்சுக்கோங்க, ரசம் வச்சுக்கோங்க, பக்கத்துல நின்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அத்தான் அத்தான் சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம், சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம். சண்டே என்ன நடக்கும் அப்படின்னா சார், டைனிங் டேபிளுக்கு எல்லா ஐட்டம்ஸும் வந்துடும். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். என்னோட பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பக்கத்துலேயே உட்காந்து கொஞ்சம் பாசத்தோட இன்னும் கொஞ்சம் வைக்கு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி அன்பா எல்லாம் செய்வாங்க. ஒரு நாள் செய்யறது எனக்கு ஓகே சார். ஆனா இவர் 9 மணிக்கு வரப்ப பைக்ல போய் நான் பேக் வாங்கிட்டு வரணும். நீங்க வராம நான் போக மாட்டேன். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? இன்னமும் காலிங் அடிச்சுட்டு வெளியே நின்னுக்குவார் சார். பேக்கை கையில இருந்து நான் தான் வாங்கிட்டு வரணும். இது வந்து நான் வந்து ஆர்டராவோ இல்லை கம்பல் பண்ணியாவோ எதிர்பார்க்கல சார். வரலையா காலிங் பெல் அடிச்சுட்டே இருப்பாரு. ஏயா சும்மா பேட்டிக்கா இருக்குங்க லைஃப். இதுல முழுக்க நீங்க ஒண்ணுமே பண்ணல. என்னன்னா பெல் அடிச்சுட்டு பேசாம நிற்கணும். பொண்டாட்டி வந்து பேக்கை வாங்கணும், ஷூவை கழட்டி விடணும், எல்லாமே அவங்களே பண்ண நினைக்கிறீங்க. என்னங்க இது எல்லாமே அப்படியே புட்டு வைக்கிறீங்க சார், இவங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பூலாம் வச்சுட்டு அப்படியே அவங்கள வந்து பாசமாக ரிசீவ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க சார். அதெல்லாம் முடியாது. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இது நிறைய படம் பார்க்குறீங்க தம்பி, நிறைய படம் பார்க்குறீங்க. சின்ன வயசுல நிறைய சினிமா பாப்பியா? ஆமா. நகரத்துக்கு வந்ததுனாலே ஒரு கிராமத்து பொண்ணா இருந்தாங்க. அவங்களோட இந்த குணம் மாறிடுச்சு. இந்த குணமாற்றம் எனக்கு பிடிக்கல. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. பிடிச்ச மாதிரியும் சரி, இல்லை நான் சொல்கிறது சரின்னு அக்செப்ட் பண்ணுறதும் சரி, எனி டைம் யோசிப்பா. இப்போ வந்துட்டு அவ சொல்கிறது தான் நம்ம கேட்குறதா இருக்கு. நானும் லூசா, நீ என்ன சொன்னாலும் கேட்கறது போடா. அவங்க வந்துட்டு எடுத்த உடனே எதுக்கு முதல்ல சத்தமாக பேசுறீங்க? சும்மா நார்மலாகவே நான் பேசினா சத்தமாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. பப்ளிக் பிளேசஸ்ல கொஞ்சம் நம்ம சத்தமா பேசும்போது மத்தவங்க அட்டென்ஷன் நம்மள கிராப் பண்ற மாதிரி இருக்கு. ஏய், பாயசங்கடா, பாயசங்கடா. ஆக்சுவலா கிராமத்துல சுத்தி இருப்பவங்கலாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி அதை பொருட்படுத்தி தான் நீங்க வந்தீங்க. அப்புறம் மறுபடியும் சுத்தி இருக்கவங்க இதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்ட்டு நம்மளை நோக்கி வராங்க, நான் பேசுவேன் நல்லா. தெரியலையே. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க?
அவங்க ஒரு டவுட் கேட்குறாங்கனாலும் இல்லை சும்மா இருந்தால் கூட நான் நார்மலாக பக்கத்தில் சும்மா நான் பேசிடுவேன். அது என்னுடைய ஹேபிட். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றது தான் வாழ்க்கை. இருந்தே ஏன்னா நம்ம ஊரில் யாராவது திடீர்னு கிராஸ் பண்ணி போனால் கூட எங்கே வந்திருக்கீங்க யாருங்க அப்படின்னு சொல்லி பேசுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இங்கே நான் நார்மலாக பேசிட்டேன்னா அவங்க கொஞ்சம் என்கிட்ட க்ளோஸ் ஆயிடுறாங்க. என்னப்பா அமாவாசை விசிக்கி நடந்து வர? எது இல்ல எதுக்கு விஸ்கி நடந்து வரேன்னு கேட்டேன். இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு சிலர்கிட்ட க்ளோஸா பழகி நிறைய பர்சனலா ப்ராப்ளம்ஸ் ஆயிடுச்சு. இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? காரணத்தை சொல்லு. இல்ல இப்ப நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் ஒரு நகரத்தினுடைய பொது குணம் என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம்ல, அந்த குணத்தோட எல்லாம் மேட்ச் ஆகுது. ஆமாண்ணே. நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இரு, அமைதியா இரு. சம்பந்தமில்லாத ஆளுகள்ட்ட எல்லாம் வழிகேட்டு வர்றவன்ட்ட எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு விசாரிக்காது. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே நகரம் பற்றி நாம் புரிந்து வைத்திருக்கிற அல்லது நகரம் பற்றி நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களின் வெளிப்பாடாகத்தான். 6வது படிக்கிறாங்க என் பொண்ணுங்க. இப்போவே வந்து நீட்டு கொடுக்குறாங்க, டான்ஸ் கிளாஸ் படித்து முடிச்சு ஏதாவது ஒரு கம்பேரிசன் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மூட்லேயே இருக்காங்க. இது ஒரு கொடுமை தானே இது. இது வந்து ஒரு மாதிரி நம்மளை தனிச்சு வெளியே எடுத்துகிட்டு போகுதோ அப்படிங்கிற பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கேன். என் கூட உட்காந்து கூட அவங்களுக்கு பேச பசங்களுக்கு டைம் இல்லை. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. சில ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களோட சாவு கூட நம்ம 2 பேர் போயிட்டு வந்துடுவோம், பசங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படிங்கிற லெவலில் போ. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்போ சாவுங்கிறது போய் நிற்கணும் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ஸு. பசங்க எங்கே பயந்துருவாங்கன்னா நீ அப்போ இது சொல்லிக் கொடுக்காம நீ எதோ சொல்லிக் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். அப்படிதானே சார் லைஃபும் இருக்கு. குழந்தைங்களை சமூக வாழ்வியலின் பல்வேறு இமோஷன்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து ஏன் டிட்டாச் பண்ணுறீங்க? தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. கல்யாணங்கிறது ஒரு இமோஷன். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இன்னொருவருடைய மகிழ்ச்சியில் பங்கேற்பது. மரணம்ங்கிறது இன்னொருடைய துக்கத்தில் எல்லோரும் பங்கேற்பது. இப்ப சொல்லு. ஒரு குழந்தை வியாபாரத்தை மட்டுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இந்த கலை யதார்த்தம் என்ன, ஒரிஜினலாக லைஃப் எப்படி இருக்குங்கிறதுக்கு எங்கே கூட்டி போயிருக்கீங்க? அதுக்கு ஒரு கோர்ஸ் கூட்டி போறேன்னு சொல்லாதீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா?